ஹாப்பியா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போறது 28 days magic practice ஓட day 7, the magical way out of negativity. நம்மளோட லைஃப்ல நடக்கிற நெகட்டிவான விஷயங்களை நினைச்சு அதுக்காக ஃபீல் பண்றதை விட்டுட்டு அந்த விஷயங்களுக்காக நன்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஹெல்த், ரிலேஷன்ஷிப், மணி, வேலை, அப்படி எந்த விஷயத்துல நம்மளுக்கு நெகட்டிவான சிச்சுவேஷன் வந்தாலும் அந்த விஷயங்களுக்காக ஃபீல் பண்றதை விட்டுட்டு அந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நினைச்சு அதுக்காக நன்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணணும். நாம ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களை நாம உதாசீனப்படுத்த ஸ்டார்ட் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு நல்ல வேலை கிடைச்சதுக்காக நம்ம நன்றி சொல்றோமா, இல்ல அந்த வேலை போனதுக்கு அப்புறம் அதை நினைச்சு ஃபீல் பண்றோமா? நல்ல ஹெல்த் இருக்கிறதுக்காக நம்ம நன்றி சொல்றோமா, இல்ல அந்த ஹெல்த் இல்லாம ஆனதுக்கு அப்புறம் அதை நினைச்சு ஃபீல் பண்றோமா? நம்ம உயிரோட இருக்கிறதுக்காக நன்றி சொல்றோமா, இல்ல நம்ம வாழ்க்கையை நினைச்சு உதாசீனப்படுத்துறோமா? நம்மளோட லைஃப்ல நம்மளுக்கு எப்பவுமே குறைகளையும் நெகட்டிவான தாட்ஸையும் நினைச்சிட்டே இருந்தா நம்மளோட லைஃப்ல வரக்கூடிய நல்ல விஷயங்களை நாமளே தடைப்படுத்துறது மாதிரி இருக்கும். நாம நன்றி உணர்ச்சியோட இருக்க ஸ்டார்ட் பண்ணும்போது யாரையுமே குறை சொல்ல மாட்டோம். நம்ம குறையே சொல்லல அப்படின்னா நம்மளோட மைண்ட் எப்பவுமே பாசிட்டிவாவே இருக்க ஸ்டார்ட் பண்ணும். எந்த ஒரு கடினமான கஷ்டமான சிச்சுவேஷனாவே இருந்தாலுமே அந்த நெகட்டிவான சிச்சுவேஷன்ல கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு அந்த விஷயத்துக்காக நன்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணணும். இன்னோட பிராக்டிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபுல்லா நீங்க உங்களோட லைஃப்ல என்ன நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நினைச்சு அதுக்காக யூனிவர்ஸ்க்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க ஏதாவது இப்போ உடனடியா தீர்க்க வேண்டிய ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா அதை சூஸ் பண்ணி அந்த விஷயத்துல இருக்க 10 நல்ல விஷயங்களை லிஸ்ட் போட்டு எழுதி அதுக்காக நன்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு வேலை இல்லாத இருக்கிறதா உங்களோட இப்போதைய சிச்சுவேஷன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட வேலைக்காக நீங்க நன்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வேலை இல்லாததுனாலதான் என்னால எங்க ஃபேமிலியோட இருக்க முடியுது, என்னால நல்லா ரெஸ்ட் எடுக்க முடியுது, நான் எவ்வளோ வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன், இப்போதான் என்னால ரெஸ்ட் எடுக்க முடியுது, இந்த வேலை இல்லாததுனாலதான் எனக்கு புதுசா நல்ல ஒரு வாய்ப்பு வர்றதுக்கு தயாரா இருக்குது, எனக்கு ஆல்ரெடி இருந்த வேலையில நான் ரொம்ப சந்தோஷமா பெருமைப்படுறேன், இந்த வேலை இல்லாததுனாலதான் நிறைய இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணி அதுல இருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சுது, எனக்கு வேலை இல்லாம இருந்தப்போதான் எனக்கு அதோட வேல்யூ தெரிஞ்சுது. இந்த மாதிரி அந்த வேலையை குறிச்சு 10 நல்ல விஷயங்களை எழுதி அது முடியிற டைம்ல தேங்க்யூ 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 ஃபார் த பெஸ்ட் ரீசொல்யூஷன், இந்த சரியான முடிவுக்கு நன்றி 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 அப்படின்னு எழுதுங்க. எழுதி வச்சுட்டு எப்பவுமே இன்னைக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பாசிட்டிவ் திங்ஸோட பாசிட்டிவாவே இருங்க. யூனிவர்ஸ் கண்டிப்பா உங்களை பிளஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ so much. Have a great day.